இதுதாங்க மூக்குத்தி அவரை. மூக்குத்தி அவரை விதை போட்டு ஒரு 20 நாளுக்குள்ளே இவ்வளோ நேரமாக வளர்ந்துருச்சுங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லைங்க. நார்மலாக அது பாட்டில் நம்ம விதை போட்டு எப்பவும் போல் தண்ணி ஊற்றுறது, நம்ம உரங்கள்னு இதுக்கு நான் எதுவுமே ரொம்ப ஒன்றும் கொடுக்கலங்க. பொதுவாகவே நான் உரங்கள் ரொம்ப கொடுக்கறதில்ல. வீட்டில் எப்போவாது வாழைப்பழ கரைசல் செஞ்சால் உண்டு, இல்லைன்னா இந்த வாழைப்பழத்தோல், காய்கறி கழுவல் இது தாங்க போடுவேன். நல்ல க்ரோத் இருக்குதுங்க. இதுக்கு வந்து மற்ற செடிகளில் பூச்சிகள் வந்தாலுமே இந்த செடிகளில் பூச்சியோட தாக்கம் எதுவுமே இல்லைங்க. அது பாட்டில் கட கட கடன்னு வளர்ந்துக்கிட்டே போகுது. நிறைய நீளமாக வளருதுன்னு நுனியை கிள்ளி கிள்ளி விட்டேங்க. அந்த நுனியை கிள்ளி விட்டதுக்கப்புறம் தாங்க நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிது. இது வந்து மூக்குத்தி அவரையிலே 2 வெரைட்டி இருக்குதுங்க. ஒன்று வந்து வெள்ளை மூக்குத்தி அவரை, இன்னொன்று வந்து கலர் மூக்குத்தி அவரை. இந்த 2க்குமே பூக்களில் தாங்க வித்தியாசம். வெள்ளை கலரு மூக்குத்தி அவரைக்கு வந்து அந்த பூக்கள் வந்து பர்பிள் கலரில் இருக்குதுங்க. பர்பிள் கலரில் இருக்கிற மூக்குத்தி வரைக்கும் பூக்கள் வந்து வெள்ளை கலரில் இருக்குதுங்க. என்கிட்ட இருக்கிறது வெள்ளை கலரில் தான் பூத்துருக்குது. காய் வந்தால் தான் அது எப்படின்னு எனக்கு தெரியும். இந்த டீட்டெயில் வந்து நான் வந்து யூடியூப்பில் மற்றவங்க போட்டதை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசில் அம்மா மூக்குத்தி அவரைன்னு இந்த பொங்கல் டைமில் காய்கறி வாங்கியிருக்கும் போது காமிச்சது தாங்க. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இனிமேல் தான் பார்க்க போகிறேன் முதலாக. அது போல் என்ன பிள்ளைங்களுக்கும் இனிமேல் தாங்க இப்படி ஒரு காய் இருக்குன்றதே நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் என்னோடய செடியில் வரதை வச்சு. என் பாதி நான் வளர்க்குற செடிகளிலேருந்து நேரடியாகவே என்னோடய ஃபேமிலிஸ்க்கு காமிப்பேன். இது ஒவ்வொன்றும் எப்படி எப்படி இருக்குது வைக்கின்றத. நீங்களும் ஒரு செடியை வளர்த்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க பிள்ளைங்களும். இப்போ வரல பிள்ளைங்கள் வந்து செடிகளில் ரொம்ப ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டுறதில்ல. இந்த கம்பல் பண்ணி தான் கூட்டிகிட்டு போய் நம்ம ஒவ்வொரு செடிகளையும் இது பாரு இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது நாங்கள் காமிக்க வேண்டியது இருக்குது. இதில் என்னோடய தம்பி மகன் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். அவனுக்கு செடின்னா அவ்வளோ விருப்பம். லேசாக ஒரு பூ பூத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா உடனே வந்து பார்க்க வந்துடுவாங்க. நல்லா ஆர்வமாக இருப்பாங்க. சில பிள்ளைங்க ஆர்வமாக இருக்குது, சில பிள்ளைங்க இல்லை. என் பிள்ளைங்களாம் ஆர்வமே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூக்குத்தி அவரை பற்றி தெரியவே தெரியாதுங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோங்க. இந்த மூக்குத்தி அவரை வந்து பாரம்பரியமான ஒரு நாட்டுக்காய் தாங்க. இதுக்கு வந்து குளிரும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அந்த மாடரேட் கிளைமேட்டில் வந்து நல்லா நிறைய ஈல்டிங் கொடுக்குமாங்க. இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு நிறைய கொஞ்சம் பூக்கள் வச்சுருக்குது, மொட்டுக்கள் வச்சுருக்குது. இது பூத்து காய்க்கும் போது தான் எப்படி இருக்குன்னு தெரியுங்க. இந்த மூக்குத்தி அவரை வந்து அந்த ஒரு பூவை பார்த்திங்கன்னா சரியான நீளங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இப்படி பூக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் யூடியூப் பண்ணி பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு இதை மாதிரி தான் இருந்தது. எனக்கு டவுட், இது என்னதுன்னே தெரியாமல் இருந்தப்போ இந்த பூக்களை வச்சு தாங்க நான் அந்த மூக்குத்தி அவரையிலே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டேன். இந்த மூக்குத்தி அவரையில் வந்து நிறைய கால்சியம், விட்டமின்ஸ் நிறைய இருக்குங்க. இது வந்து டைஜஷன் நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதாங்க. மெடிசினல் பிளான்ட் மாதிரி இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காயை வந்து நல்லா பக்குவப்படுத்தி அதை காய வச்சு இடித்து பொடியாக்கி வச்சுக்கிட்டோம்னா அந்த பொடி வந்து நம்ம காய்ச்சல் வந்தால் அது ஒரு டீஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டா ரொம்ப குணமாகும் வேறு சொல்கிறாங்க. எனக்கு தெரியலைங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் முடிஞ்ச